என்னதான்ப்பா நடக்குது இந்த திமுக கூட்டணிக்குள்ள? எப்பா நீங்க தானப்பா பில்டப் பண்ணிட்டு அழிஞ்சிய எக்கு கோட்டையான திமுக கூட்டணி. கண்ணு கட்டுக்கிட்ட தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை. எதிர்கட்சி எல்லாம் வந்து கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கு. எங்க கிட்ட இருக்க கூட்டணி வந்து அவ்வளவு ஒரு பலமான இருக்கு. எங்க கூட்டணியில போங்கன்னாலும் யாரும் போறதுக்கு இல்லை அப்படின்ட்டு பில்டப் பண்ணி விட்டுட்டு இருக்கிய. அப்படி இருந்த திமுக கூட்டணி இப்போ ஐசியூல இருக்கான். அதாவது கூட்டணி நிலைமை, கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி கட்சிக்கான குழப்படிகள் பயங்கர ஒரு கிட்டத்தட்ட ஒரு சித்த புணத்துக்கு சமம் மாதிரி இருக்கான். நம்மள மாதிரி ஆட்கள், அதாவது ஒரு விடியல் ஆட்சியை தாங்க முடியல, ரெண்டாவது விடியல் 2.0 வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம போயிட்டு ஆட்களுக்கு ஒரு தித்திக்கும் தேனிசை போல அது ஒரு மஜாவா இருக்கு. திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கடந்த 2-3 நாளுக்கெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா உண்மையிலே வெளியில இருந்து போன ஒரு 2 பேர் தானா. ஆமா, திமுக அந்த 2 பேரையும் தலையில வச்சு கொண்டாடுறதா இவ்வளவு பிரச்சனையா. ஒண்ணு அண்ணன் ஓபிஎஸ், அவர் போன இடம் விளங்காது. அந்த அந்த ஸ்டேஷன்ல அண்ணன் ஓபிஎஸ் போனாப்புல. ரெண்டாவது பெட்டி எங்க கிடைக்கும், எங்க அதிகமா வெயிட்டா மிட்டாய் கிடைக்கும்னு நினைக்கிற தேமுதிக. இந்த ரெண்டும் போனனாலதான் திமுகக்குள்ள ஒரே விட்டு புட்டு கலவரம். பாவம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோழர் பயங்கரமா முட்டு கொடுப்பாப்புல. திமுகவுக்கு ஒண்ணுன்னா முட்டு கொடுக்கறதுல அண்ணன் மிஞ்ச முடியாது. அப்படி முட்டு கொடுத்த அண்ணனையே மூக்க சிந்த வச்சுட்டு திமுக, எப்பா திமுக இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு கூட்டணிக்குள்ளே இருந்த விடுதலை சிறுத்தைகள், வேல்முருகன், டிவியை உடைச்ச நம்மளுடைய மக்கள் நீதி மையம், சிபிஎம் இருந்த கூட்டணிகள்லாம் பயங்கர அப்செட் அப்படிங்கிறது தெரியாமலாப்பா இந்த கூட்டணியில நம்ம இருந்துக்கிட்டோம். முதல்ல நமக்கு நல்ல நல்ல ஆஃபர் வந்துச்சு, ஆப்போசிட்டிவ்ல அதிகம் அப்பவுமே போயிருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு புலம்பிக்கிட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காப்ல. கிட்டத்தட்ட திமுக கூட்டணி டெட்டு. இவ்வளவு குழப்படி, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவுக்குள்ள மாற்றுகள் இருந்தா அது எப்படி செய்யும்? கண்டிப்பா ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. விடியல் ஆட்சி அவ்வளவுதான், கல்லறை கெட்டியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். எங்க 2.0, 3.0, 4.0 எல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னா நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் இது சமீப காலமா டிவில உரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த திமுக கூட்டணிக்குள்ள என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இதெல்லாம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் காதுகளுக்கு போறது கிடையாதா? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, எதனால இந்த பிரச்சனை வருதுக்கு மூத்த தலைவருக்கு ஒரு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கான். ஐயா துரைமுருகன் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கான். அவங்களுக்கு சீட்டும் கிடையாது, முதல்ல அந்த அமைச்சர் பதவியும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காப்புல. அதற்கான காரணங்கள் என்ன எல்லாத்தையும் விரைவாகவும் இந்த காணொலியில நம்ம பார்த்துருவோம். முதல்ல வெக்கு கோட்டையான இரும்பு கோட்டையான கூட்டணி அப்படின்னு சொன்னாப்ல திமுக கூட்டணிய. சரியப்பா, இரும்பு கூட்டணி, கண்ணு கட்டின தூர வரைக்கும் எதிரி இல்லை. நீங்க கடையை திறந்து வச்சுங்க, யாரும் ஆப்போசிட்ல கூட்டணிக்கு போகல அப்படின்னீங்க. என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். எல்லாம் யாரு பார்த்த வேலை தெரியுமா? நம்ம தேமுதிக அம்மையார் பார்த்த வேலை தான். அது ஏதோ புருட்டாமுக்கிற இவனும் மிரட்டிட்டு கிடந்தானோ அப்படின்ட்டு புருட்டாமுக்கத்துக்கு உள்ளதுக்கு போட்டாங்க. காங்கிரஸ் மிரட்டிட்டு கிடச்சி, நான் திமுக கூட போயிடும், தாவைக்கா கூட போயிடும், தாவைக்கா கூட போயிடும்ட்டு மிரட்டிட்டு இருந்துச்சு. மிரட்டையாடா சரிங்க, உங்களை மிரட்ட போறோம் அப்படின்ட்டு வேற காங்கிரஸ் நாங்க மிரட்டுற மாதிரிடா அப்படின்ட்டு தலைவனை தூக்கி உள்ள கொண்டு போட்டாங்க தேமுதிக. இப்போ ஒரே பஞ்சாயத்து தீர்க்க முடியாத பஞ்சாயத்தா இருக்கு. கேட்டா அன்னைக்கு வந்த தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு இது வரைக்கும் எத்தனை சீட் நீங்க சொல்ல மாட்டீங்க, நாங்க காலங்காலமா 20 வருஷம் 30 வருஷமும் உனக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஒண்ணுன்னா நெஞ்ச மலர்த்திட்டு இருக்கோம், எங்களுக்கு இருக்க சீட்டை குறைக்கிறியா அப்படின்ட்டு திமுகவுல உள்ள பழைய பரம்பரை கூட்டணி கட்சியினரு பொலப்பலும் சண்டையும் ஓடிட்டு இருக்கான். ஐயா விடுதலை சிறுத்தைகள், ஐயா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், எப்பா வேல்முருகா நீ போயிடாதப்பா,
சிபிஎம் ஐயா நீங்க போயிடாதீங்க, சரி என்ன செய்ய வந்தாச்சு, முட்டு கொடுத்துதான் ஆகணும், திமுக முட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ஆட்சி இழந்துரும். ஏற்கனவே தகர டப்பாவா இருக்கு, ஆட்சி வருமா வருமா வராதான்னு தெரியல, தகர டப்பாவில் இருக்கு, கண்டிப்பா வராது. இதுல நம்மளும் புரிஞ்சு வச்சு போயிட்டோம்னா சோழி சுத்தம் தான். ஏற்கனவே 2வது திருப்பு திமுக வந்த சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்து நம்மளாட்டும் பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஐயா. யாரும் கூட்டணியை விட்டு வெளியே போயிடாதீங்க ஐயா அப்படின்ட்டு இப்போ அசிங்கப்பட்ட அவமானப்படுத்த வலிக்குது. ஆமா, நெஞ்சு வலி அல்லது ஏதோ ஒரு வழியோ வலிக்குது அப்படின்னு சொன்ன திருமாவளவன் ஐயா தான் இப்போ அப்பா யாரும் போயிடாதீங்கப்பா அப்படின்ட்டு கூட்டணிய கட்ட வச்சுட்டு இருக்காப்லாம். நீங்க அடி போட்டு இருங்க, நாங்க ஹாயா இருக்கோம் அப்படின்ட்டு திமுக தலைமையும் உதயநிதி ஐயாவும் வேடிக்கை பார்க்கிறார்களாம். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு எங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்குகள் கிடைத்துவிடும் அப்படின்ட்டு ஒரு கற்பனையும், தேமுதிக அவர்களின் நாயகர்கள் அவர்கள் ஓட்டுகள் கிடைத்துவிடும் அப்படின்ற கற்பனையிலும் அவங்க இருக்கலாம். இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள், அப்புறம் இந்த மாதிரி பட்டியலினத்தில் ஓட்டுகள், அப்புறம் நம்ம வன்னியர் ஓட்டுகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த விசிகாவுக்கும் இவ்வளவு குடைச்சலுமா, அதே மாதிரி வேல்முருகனுக்கும் இவ்வளவு குடைச்சல். எங்க கூட இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு சிபிஎம்முக்கும் இவ்வளவு குடைச்சல். என்ன எங்க அண்ணன் ஒருத்தர் கதை தட்டிட்டு இருக்கா, டிவி உடைச்சாரு இல்லையா, மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டு, அவரும் இவங்களுக்கே இந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமை அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்ல இருந்துகிட்டு இருக்காப்லையா. இதை ஒவ்வொரு குழப்பத்தை இப்போ ஓபிஎஸ்ஆல என்னென்ன குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு, அந்நியாரால என்னென்ன குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டியே. ஓபிஎஸ் வந்ததுல இருந்து தென் தமிழகத்துல உள்ள அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பயங்கர அப்செட்டாம். பயங்கர அப்செட்னா உங்க வீட்டு அப்செட் எங்க வீட்டு அப்செட் இல்லையா, இன்னும் இன்னைக்கு வந்து இவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப நாங்க இவ்வளவு காலமா நாங்க உழைச்சோம், முட்டு கொடுத்தோம், 200 யூபிஎஸ் நாங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம், எங்களை நீங்க மதிக்க மாட்டீங்க, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தலையில வச்சு கொண்டாடுறீங்க, எப்படி ஜெயிச்சிருங்க பார்ப்போம் அப்படியா? அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் இன்னைக்கு வருவாரு, அவரை வரவேற்கணும், அவருக்கு அந்த பணம் வைக்கணும், அவருக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும். எங்களுக்கு அதுக்கான மரியாதை இல்லை அப்படின்ட்டு தென் தமிழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் கடுமையான ஒரு கோபத்துல இருக்காப்லையா. எங்க எப்ப பார்த்தாலும் ஓபிஎஸ் 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 முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கறதுக்காக ஆலோசனை ஈடுபட அந்த மாதிரி வருதுன்ட்டு, என்ன இருந்தாலும் அடுத்த கட்சியிலிருந்து வந்தவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தேவையில்லை, இருக்கிற உடன்பொறுப்புல கவுனிங்க அப்படின்ட்டு முணுமுணுத்துட்டு பயங்கர அப்செட்ல தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கதாக கேள்வி. அடுத்த குழப்பம் விசிகா சொல்ல வேண்டாம், வலிக்குது, நம் கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் கட்சி தரப்பு நமது கூட்டணி கட்சிகள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு, நம்மளை வளர விட மாட்டேங்காங்க அப்படின்ட்டு கண்ணீரை விட்டாரு. யாருக்கிட்ட? அவருடைய தொண்டர்கள்ட்ட ஃபேஸ்புக்ல சொன்னாரு. அதனால எவனும் சீட்டு கேட்டு வந்துடாப்பா, 2ஓ 3ஓ தருவான், அது என் கூட இருக்க அல்லகைகளுக்கே கொடுக்கணும், அதனால சீட்டு கட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஐயா சொன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சமூக ஊடகங்கள்ல திராவிட சிங்கமே, சிறுத்தையே, சிறுத்தைகளின் தலைவரே, தன்மானத்தை நாம் இழக்கலாமா, நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வாங்கள், திமுக ஜெயிக்கிறதுக்காக நம்ம அங்க கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கணுமா, நீங்க வெளியே வந்து பாருங்க திமுக இப்படி மண்ணை கப்புதா அப்படின்ட்டு அங்க ஒரு கரல சுத்த குட்டிகள்லாம் கமெண்ட் செக்ஷன், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் கதறி கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கதறினாலும் எப்பா வேற ஒன்றும் பண்ண முடியாதப்பா, லாஸ்ட் நேரத்தில் எங்க போய்ப்பா சேர அப்படின்ட்டு ஐயா திருமாவளவர்கள் கூட்டணி கட்சியிலே இருந்து விடுறோம், நான் எப்படியா சமாளிச்சுப்பா, நீங்க யாரும் என்ன சீட்டுக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு சிறுத்தைகளை தடவி கொடுத்ததாக கேள்வி. அடுத்து சிபிஎம் இத்தனை வருஷ காலமா இருந்த எங்களுக்கு இருக்க சீட்டை விடவோ குறைப்பீங்க, இன்னைக்கு வந்து எங்களோட ஓட்டு இல்லாத ஒரு 0.5% இருக்க தேமுதிகக்கு இவ்வளவு ஓட்டு கொடுத்து இவ்வளவு சீட்டு குடிப்பீங்களா, என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்ட்டு ரோசம் சூடு மானம் சொல்ற வந்துட்டு அவங்க ஒரு கரில் பேசிட்டு இருக்காப்லையா. அப்புறம் நம்மளுடைய வன்னியர் சமூகத்தை ஓட்ட வச்சுல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள், அப்பா கூட ஒரு சீட்டை தாங்கப்பா, கெஞ்சுறேன், கூத்தாடுறேன்,
ஒரு சீட்டை வச்சா நான் என்ன பண்ணணும், கூட ஏதாவது ஒரு சீட்டை தாங்கப்பா அப்படின்னு சொன்னு மிரட்டி பார்த்தாரு, உருட்டி போட்டாரு, கெஞ்சி பார்த்தாரு. வழி இல்லை, நான் கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னு வந்து காலக்கெடு கூட வீழ்ச்சாரு. இந்த டைமுக்குள்ள நீங்க எனக்கு பதில சொல்லல, உங்க திமுக கூட்டணில இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு காலக்கெடு தான் வச்சாரு. ஐயாவே ஒரு நாய் சீண்டுல திமுகவுல இருந்து யாரும் என்னன்னு கேட்கலையாம், போனா போடா அப்படின்னு சொன்னதாக கேள்வி. ஐயா இப்ப தவிச்சுட்டு இருக்காரு, கூட்டணியில இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு வேல்முருகன் ஐயாவுக்கே தெரியலையா. அப்படி ஒரு புலம்பல். இந்த 3 கட்சி, தமிழக வாழ்வு கட்சி, திருமா, அப்புறம் சிபிஎம், இந்த 3 பேர் கூட்டணி இருக்க நமக்கு சீட்டு தருவாங்களா அப்படின்ட்டு ஆண்டவர் டார்ச் லைட்டு சிங்கம், டார்ச் அடிக்கிறதுல மண்ணை, டார்ச்சை வச்சு டீயை உடைக்கிறதுல சிங்கம், அவரு புலம்பு சொல்லிட்டு இருக்காராம் என்னத்தான் நடக்க போகுதோ அப்படின்ட்டு. மொத்தத்துல விளங்காது, அது சண்டை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கான். இது எங்க எலெக்ஷன் வேலையை இவங்க பார்க்க அப்படின்னு கூட்டணி வச்சிருக்க 30-50 கூட்டணி வச்சிருக்க 50 கட்சிக்காரங்க. அந்த கட்சிக்காரங்க பேர இப்ப உங்க கூட்டணி உள்ள ஆட்கள் பேரெல்லாம் சொல்லுங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய தலைவருக்கே தெரியல. ஏன் ஐயா ஸ்டாலின் சொன்னாலே அவருக்கு ஃபுல்லா சென்னிட மாட்டாரு அப்படின்ட்டு எதிர்கட்சியினர் பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார்கள். துறை துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உத்தேசிட்டாப்லையா. எப்பா இங்க வந்து உதயநிதிக்கு யாரு ஜால்ரா போடுறாங்களோ, உதயநிதிக்கு யாரு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு முன்னுரிமை. சரியா, எல்லா முடிவுகளும் இளைஞரின் செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி சொல்றதா நடக்கும். அதனால சீனியர்கள்லாம் ஓரக்கட்ட போடுறாங்க. எனக்கு அப்புறம் என் மகன் உதயநிதி தான் கட்சியை வழி நடத்துவார் அப்படின்ட்டு வாய்மொழி உத்தரவுகள் வந்ததாக கேள்வி. ஒட்டுமொத்தத்துல அழியும் தருவாயில் திமுக கூட்டணி, ஐசிவில் திமுக கூட்டணி, அப்போ திமுகவில் அவமானப்படுத்தப்படும் திமுக கூட்டணி கட்சிகள், திமுகவில் கூட்டணியின் குழப்பங்கள், எல்லா செய்திகளுக்கும் தலைப்பு, எல்லா செய்திகளுக்கும் பொறுப்பாக திமுக கூட்டணி பின்னி பிசைந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பழைய வீடியோகள்ல பார்த்தாவே நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேமுதிக உள்ள வந்துச்சு இல்லையா, அங்க போடுற அடிப்படி சண்டையை பாருங்க, அங்க போடுற கூட்டணி குழப்பத்தை பாருங்க, எத்தனை கட்சி எங்கெல்லாம் ஓட போகுது, என்ன ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரும் தனித்தனியா பேட்டி கொடுத்து அந்த கூட்டணியும் உழப்ப போறாங்க அப்படின்னு சொன்னோம், நடந்துட்டு. ஓகே மக்களே, நம்ம மீண்டும் என்ன ஒரு செய்தியில உங்களை சந்திப்போம். நம்ம சேனலை எப்படின்னா புதுசு அப்படின்னு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இடத்துல உங்களை சந்திப்போம்.